சபரிமலை துவாரபாலகர் சிலைகளில் தங்கம் திருடப்பட்டதாக எழுந்த புகாரின் எதிரொலியாக எஸ்ஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் சபரிமலையில் நேரடியாக சென்று விசாரணை மேற்கொள்ளும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், தற்போது வரைக்கும் எஸ்ஐடி அதிகாரியுடைய விசாரணை நிலை என்னவாக இருக்கு? இப்போ சபரிமலையில விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. இங்க யார் யார் கிட்ட என்னென்ன போன்றியான விசாரணைகள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு? வணக்கம். அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டு விவகாரத்தில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதாவது 3 பேர் இது சம்பந்த தேவசம் போர்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், ஒருவர் இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு அதிகாரி சபரிமலை சன்னிதானத்தில் தங்கத்தின் மாடுகளை 10 நேரத்தில் இருந்து 3 மணி வரை தற்போது சேகரித்து இதற்காக 15 சிறப்பு அதிகாரிகள் கொண்டு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிகாரிகள் தற்போது சபரிமலை சன்னிதானம் வந்தடைந்துள்ளனர். சபரிமலை தங்கம் திருட்டு சம்பவமானது பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசாரணை சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டது. தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. கேரளாவில் அமைந்துள்ள சபரிமலை கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலின் துவாரக பாலகர் சிலை இதிலிருந்து 4 கிலோ தங்கம் மாயமானது. இந்த புகாரானது எழுந்த நிலையில் தேவசம் போர்டு அதிகாரிகள் உட்பட 9 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சமயம் கேரள மத்தியில் இல்லாமல் தமிழக மத்தியில் பல்வேறு சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரமானது கேரள உயர்நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டது. தற்போது இந்த விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் மறுபுறம் தேவசம் போர்டு ஊழல் கண்காணிப்பு பிரிவு விசாரணை நடத்தி வருகின்றனர். துவாரக பாலகர் சிலைகள் மற்றும் கோவிலின் கதவுகள் தங்க மாயமான தொடர்பாக இதற்காக அமைக்கப்பட்ட SP சசிதரன் தலைமையில் அமைக்கப்பட்ட 15 சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் 15 பேர் தற்போது இந்த நேரத்தில் சபரிமலை வந்தடைந்துள்ளனர். சற்று நேரத்தில் இந்த தங்கத்தின் மாதிரிகள், அதாவது கதவு மற்றும் துவாரக பாலக சிற்பத்தில் உள்ள தங்கம் மற்றும் செம்பு மூலம் பூசப்பட்ட மாதிரிகள் சேகரிக்கப்பட உள்ளன. அதனை சேகரித்த பின்னர் அதனை ஆய்வுக்கு உட்படுத்தணும். அது ஆய்வுக்கு உட்படுத்த பின்னரே பல்வேறு தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சதா.